जननीं शारदां देवी रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषावहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் முன்னுரையை பார்த்தோம். மூல நூல் ஒரிஜினல் எப்படி டிரான்ஸ்லேஷன் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னையிலிருந்து அமுதமொழிகள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால் மகேந்திரநாத் குப்தர் ராமகிருஷ்ணரை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார். ராமகிருஷ்ணனுடைய பெருமையை சொல்கிறப்போ அவர் எழுதுகிறார், யாருடைய வாழ்க்கை வேதமயமானதோ, யாருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் வேத வாக்குகளோ, யாருடைய வாயில் இருந்து கொண்டு கடவுளே பேசுகிறாரோ, யாருடைய அமுதமொழிகள் வேதம், வேதாந்தம், பாகவதம் முதலிய சாஸ்திரங்களின் சாரமோ, அந்த கருணை கடலே மனித வடிவம் தாங்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணராக வந்துள்ளார். ராமகிருஷ்ணர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்த பதிலை சொல்லலாம். அவர் வேதமயமானவர், அவருடைய வாழ்க்கை வேதமயமானது, அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் வேத வாக்குகள். வேத வாக்குகள்னால் என்ன? உபனிஷத் மந்திரம்லாம் அவர் சொல்லலை, ஏதோ 1-2 இடத்துல சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் உண்மை, வேதம் சொல்கிறது எல்லாமே உண்மை. அதனால் வேத வாக்குகள். அவருடைய வாயிலிருந்து கொண்டு கடவுளே பேசுகிறார். தனக்குன்னு எதுவுமே கிடையாது. ஒரு பெங்காலி பாட்டு ஒன்று வரும், ஒரு ராஜா பாடியிருப்பார், சகலி தொமாரி இச்சா இச்சாமயி தாராத்துமி அப்படின்னு. அதில் ஒரு வார்த்தை வரும், நீ எப்படி இந்த வண்டியை நடத்துகிறியோ அப்படி போகிறேன், எப்படி பேச வைக்கிறியோ அப்படி பேசுகிறேன் அப்படின்னு 2 லைன் வரும். ஜெமுன் சலாவ் தெம்னி சொல்லி, ஜெமுன் போலாவ் தெம்னி போலி அப்படின்னு அந்த லைன்ஸ் வரும். இவர் அந்த மாதிரி யாராவது போய் ஏதாவது கேட்டால் கூட, நான் சொல்லலை, அம்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவார். தனக்குன்னு எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது. ஐடியா கிடையாதுனாக்கா ஒரு அபிமானம் கிடையாது. யாருக்கு தனக்குன்னு அபிமானம் இல்லையோ அவங்க மூலமாக கடவுள் கலியுகத்தில் பேசுவார் அப்படின்னு ராமகிருஷ்ணரே சொல்வார். கலிகாலத்தில் குழந்தைகள் மூலமாகவும் பைத்தியங்கள் மூலமாகவும் கடவுள் பேசுவார். பாருங்கள், பைத்தியமான இது ஒரு பெனிஃபிட், நம்ம மூலமாக கடவுள் பேசுவார். பைத்தியம்னாக்கா அவனுக்கு எந்த அபிமானமும் கிடையாது. துணி இருக்கா இல்லையா, சாப்பாடு அது இது ஒன்றும் கிடையாது, தூக்கம் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது, பாட்டு சுற்றிட்டு இருப்பான். அவங்க மூலமாக திடீர்னு சில பேரை பார்த்து பேசுவாங்க. அதுவும் நாய் போகுது நரி போகுது அப்படின்னு ஒரு பெரிய மகான் கூட இருந்தார். வடலூர் பக்கத்தில் நினைக்கிறேன், திருக்கோவிலூர் பக்கத்தில் நினைக்கிறேன். ஏதோ பழைய துணி கட்டிட்டு உட்காந்துருப்பார், ஏதோ ஒரு திண்ணையில் உட்காந்துருப்பார், கிடைச்சதை சாப்பிடுவார், குப்பை தொட்டியில் இருக்கிறத. மனுஷங்க போகிறப்ப சொல்லுவார், நாய் போகுது நரி போகுது பாம்பு போகுது அப்படின்னு. மனுஷங்கன்னு சொல்ல மாட்டார், ராமசாமி குப்புசாமின்னு சொல்ல மாட்டார். ராமலிங்க சாமிகள் போகிறப்ப தான் அதோ மனுஷன் போகிறான் அப்படி சொன்னார். யாரோ ஒரு ஃபாரினர் ஒருத்தர், நல்ல பெரிய ரொம்ப ஃபேமஸ் பர்சன், அவர் ரமண மகர்ஷியோட படத்தை பார்த்துட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்,
அவர் பேர் என்னமோ ஹியூம்னு வரும், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். கார்ல் ஹியூமோ என்னமோ பேர், எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ரமண மகர்ஷியோட படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு சொன்னாராம், ப்ராபப்ளி ஐ ஹவ் சீன் த ஒன்லி சேன் பர்சன் அப்படின்னா. அப்போது நாம் எல்லாருமே கொஞ்சம் பர்சன்டேஜஸ் டிஃப்ரெண்ட், 10%, 5%, சில பேருக்கு 90, 95 போனாக்கா அவங்கள பார்த்து நம்ம பைத்தியம் சொல்கிறோம். பட் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லையா? திடீர்னு கோவப்படுறோம் இல்லையா, திடீர்னு வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம். ஸோ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ரமண மகர்ஷி படத்தை பார்த்து ப்ராபப்ளி ஹி இஸ் த ஒன்லி சேன் பர்சன். ஏன்னா கண்ணில் எந்த விதமான கலக்கமும் இல்லை, மயக்கமும் இல்லை, தண்ணில் தானே அப்படியே லயிச்சிருக்கு. அதுக்காக அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இவருடைய வாய் மூலமாக கடவுளே பேசுகிறார். அந்த கருணை கடவுள், அந்த கருணை கடல் மனித வடிவம் தாங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு மகேந்திரநாத் குப்தர் ராமகிருஷ்ணனுடைய பெருமையை எழுதுகிறார். அப்பேற்பட்ட ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அமுதம் அப்படின்னாக்க திரும்ப அதை சொல்லணும், அமுதம் வந்து தமிழ் வார்த்தையே கிடையாது. அமிர்தம் அப்படிங்கிறது அமுதம்னு ஆயிடுச்சு தமிழில். அமிர்தம் அப்படின்னா என்ன? மிருதம் அப்படின்னாக்கா சாகக்கூடியது, போகக்கூடியது. இப்போ இந்த உடம்பெல்லாம் மிருதம். கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச. எது எது சாகுதோ அதெல்லாம் பிறந்தாகணும், எது எது பிறக்குதோ அதெல்லாம் செத்து தான் ஆகணும் இல்லையா? நம்ம அப்பா இருந்தார், அவங்க அப்பா இருந்தார், அவங்கெல்லாம் இப்போ இல்லை. நாம் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஒரு அன்பர் ஒருத்தர் இந்த லெக்சர்லாம் கேட்குறவர் 2 நாள் முன்னாடி கூட சொன்னார், நல்ல நண்பர் சொன்னார், நீங்கள் அடிக்கடி சாவை பற்றி பேசுகிறீங்க சாமிஜி அப்படின்னு. உள்ளது சொல்கிறோம் இல்லையா? நாம் எல்லோரும் சாகுங்க அப்படி சொல்கிறது இல்லை, பட் இருக்குங்கிறத ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். அதை பார்த்து பயப்பட்டோம்னாக்கா என்ன அர்த்தம்? உடம்பின் மேலே அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக இதை ஞாபகப்படுத்துகிறோம். அதுவும் நாம் பண்ணலை, மகான்கள் சொல்லியிருக்காங்க. இலங்கையில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கேன்சர். ரங்கநாதாஞ்சிக்கிட்ட தீட்சை வாங்கின பொண்ணு, சின்ன பொண்ணு, 40 வயசு இருக்குமா என்னமோ, கேன்சர் ஆகிடுச்சு. அவள் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறா, நான் மனசை தயார் பண்ணிட்டேன் சாமிஜி அப்படி. இட் இஸ் இன்எவிட்டபிள். ஸோ இந்த மிருத நிலையிலிருந்து அமிர்த நிலைக்கு எது கொண்டு போகுமோ அது அமுதமொழிகள். நபிகள் நாயகம் ஒரு இடத்துல சொல்லுவார், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். மகான்கள் வார்த்தைகள்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க, வாழ்க்கையின் உண்மை நிலையை வந்து நமக்கு திரும்ப திரும்ப போதிப்பாங்க. அவர் சொல்கிறார், இந்த உலகம் ஒரு பாலம் போன்றது, பிரிட்ஜ். அதை கடந்து செல்ல பாருங்கள், அதில் கட்டடம் கட்டி வாழ முயற்சி செய்யாதீர்கள். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நாம் இன்னமும் எங்கேயும் இருக்க போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் சாவை பற்றி ஏன் பேசுகிறீங்க சாமி அப்படின்னு கேட்குறோம். வரதான் போகுது, சரி வரப்போ வரட்டும். சாகிறது யாருக்குமே ஆசை இல்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். பட் இருந்தாலும் மனசில் வச்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து தேவையில்லை. அதுவும் எப்போ போட்டி பொறாமை இதெல்லாம் வர்றப்போ அதை நினச்சிக்கணும். அதுக்காக இது வந்து ரிமைண்டர். மற்றபடி சீக்கிரம் சாகுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களே? இல்லை. யாராவது வெட்டிங் இது வைக்கிறப்போ ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்கிறோம், ஹாப்பி கண்டோலன்ஸும் சொல்கிறது இல்லை. கங்க்ராச்சுலேஷன், வெரி குட், பி ஹாப்பி. பட் இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு சிஷ்யர் போய் கேட்டார், எதன் மேலே மெடிடேஷன் பண்ணணும்? அவர் சொன்னார், சாவின் மேலே மெடிடேஷன் பண்ணு அப்படின்னார். ஏன் அப்படின்னாக்கா, அப்போ தான் மனசு கண்ட இடத்துக்கு அலபாயாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரூத். இதெல்லாம்
ஒரு நாள் உன் ஆட்டம் முடிய போகுது, ஏன் இப்படி அலையிற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரேஷ்னல் ஆன்சர் வில் பி தேர். மற்றபடி ஒன்றும் யாரும் சாகணும்னு யாரும் ஆசைப்படுறதில்ல. பட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தான் சொல்கிறார், உலகம் வந்து ஒரு பாலம் மாதிரி. பாலத்து மேலே போயிட்டு நான் இங்கே இருப்பேன் அப்படின்னாக்கா போலீஸ்காரன் தான் வருவான். அங்கே கட்டடம் கட்டக்கூடாது, கட்டணம் கட்டவும் முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு கட்டணம் கட்டினாக்கா என்ன வேணும்? அஸ்திவாரம் வேணும். நீங்கள் தோணுனாக்கா பிரிட்ஜே போயிடும். பிரிட்ஜில் அஸ்திவாரம் கட்ட முடியுமா? ஸோ அதை நம்பி கட்டாது அப்படிங்கிற வார்த்தை, அந்த அர்த்தத்தை சொல்கிறார். அதில் கட்டடம் கட்டி வாழ முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னாக்கா எனிவே இட் இஸ் கோயிங் டு பி ஓவர் ஒன் டே, ஸோ டோன்ட் டிபெண்ட் அப்பான் திஸ் டூ மச் அப்படிங்கிறது மீனிங். வேறு ஒன்றும் கிடையாது. பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லது சேர்த்துக்கணும், அதுக்காக தான் அதை காட்டுறாங்க. இப்போ எக்ஸாம் வருது, டீச்சர் வந்து சொல்கிறாங்க ஜாக்கிரதை, சரியாக படிக்க. இது பயமுறுத்துறது கிடையாது. டு மேக் தட் ஸ்டூடெண்ட் மோர் அலர்ட் இல்லையா? கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நீ சுற்றிட்டு இருந்தாக்கா எக்ஸாம் வருது, ஃபைனல் எக்ஸாம் வருது அப்படி சொல்கிறது எதுக்குன்னாக்கா பயமுறுத்தி அவனை அப்படியே முடக்கி வைக்கிறதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதுக்காக தான் இந்த மனித வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கிறார். சாமிஜி சொல்லுவார் இல்லையா, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். இது சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமா? லெக்சர் மட்டும் கேட்டால் போதுமா? சாதனையில் ஈடுபடணும். லெக்சர் மட்டும் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தாக்கா இந்த பயமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ராமலிங்க சாமிகள் கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, ராமலிங்க சாமிகளில் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய், உங்களுடைய அட்வைஸ் அறிவுரைகள் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலையே ஏன் அப்படின்னு. அவர் சொன்ன அட்வைஸ் கேட்டால் மட்டும் போதாது, அதோட ரெகுலர் சாதனையும் செய்யணும். அப்போ தான் மனசில் நிற்கும். அது செய்யலைன்னாக்கா கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து மற்ற விஷயங்கள் மாதிரியே இதுவும் போயிடும். சாதனையும் அறிவுரையும் சேர்ந்து போகணும். அப்போ அது எஃபெக்டிவாக இருக்கும், லாங் லாஸ்டிங். இல்லைனாக்கா ஃபார் த டைம் பீயிங் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மனித பிறவி. அதை கண்டுபிடிக்காமல் போனால் மிருதம் மறுபடி வரணும். கண்டுபிடிச்சிட்டா அமிர்தம். அமிர்தம்னா நாம் என்னமோ ஏதோ ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, அதை குடித்தா அப்படியே உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி கிடையாது. நாம் வந்து செத்து போகிற இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அமிர்த நிலை. அதை புரிய வைக்கிறது அமிர்த பாஷா, அமுத மொழிகள். இது இந்த பிறவி அற்புதமான பிறவி. மனித பிறவியில் மட்டும்தான் திங்கிங் ஃபேக்கல்ட்டியே இருக்குது. பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஔவையாரமாக சொல்லுவாங்க, உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். நீங்கள் வக்கீல் ஆகிறது, பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, பெரிய டான்ஸர் ஆகிறது, இதெல்லாம் வந்து சைடு பிஸ்னஸ், நாட் தி மெயின் பர்பஸ். மெயின் பர்பஸ் என்ன? நம்முடைய உண்மை சுரூபத்தை கண்டுபிடிக்கணும். உடனே வந்து ஒரு கேள்வி வரும், இந்த பிறவிலே முடிஞ்சிருமா அப்படின்னு. நாட் லைக் தட். முயற்சி செய்யணும். இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, ஒரே நாளில் கட்டி முடித்தாங்களா? இட் டேக்ஸ் ஸோ மச் டைம். 1 year 2 years. ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சு அதை மட்டும் தட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் சரி பண்ணி ஸ்லோலி இதெல்லாம் கொண்டு வரணும். காங்க்ரீட் போட்டு க்யூரிங் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. ஸ்லோ பிஸ்னஸ் இது, நாட் ஓவர் நைட் ஜாப். பகூனாம் ஜென்மனாம் மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். பல ஜென்மங்களில் கடும் முயற்சி செஞ்சதுக்கப்புறம்தான் அவன் ஞானி ஆகிறான். ஞானி ஆனதுக்கப்புறம்தான் என்னை வந்து அடைகிறான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ இந்த பிறவியில் எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. வள்ளுவர் சொல்லுவார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான திருக்குறள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. வருமுன்னர்னாக்கா முடிவு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. சரியான பாதையில் நாம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யலைனாக்கா
வாழ்க்கை என்ன ஆகும்? எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஒரு வைக்கோல் போர் இருக்குது பெருசாக, அதை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி போதும். அப்படி கொளுத்தி போட்டால் 10 நிமிஷம் எல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை போயிடும். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த உயர்ந்த மனித பிறவி கிடச்சிருக்கு. இதில் பற்று வைக்காமல் இருக்க ஆர் வச்சிருக்கிற பற்றை குறைக்க நாம் இந்த மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறோம். நம்மாழ்வார் சொல்வார், அற்றது பற்று எனில் உற்றது வீடு. பற்று விட்டு போச்சுனாக்கா வீடு கிடச்சிருச்சு. ஒருத்தர் போய் ஒரு சாதுக்கிட்ட, சாமி எனக்கும் உங்களை மாதிரியே சாது ஆகணும்னு ஆசை, ஆனால் இந்த சம்சாரம் விட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது சாமி, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா. இவர் நாளைக்கு வா காலையில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஏதோ ஒரு வழி சொல்ல போகிறார், நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா அந்த குடிசைக்கு பார்த்தா, குடிசைக்கு பக்கத்தில் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு மரம் இருக்குது, தென்னை மரமோ வேப்ப மரமோ ஏதோ ஒன்று, அதை கட்டி பிடிச்சிட்டு நிற்கார் அந்த சாது. இவன் சாமி என்னை வர சொன்னீங்க, வந்திருக்கேன், அங்கே உட்கார் வரேன் அப்படின்ட்டு. வரவே மாட்டேங்கிறார், மரத்தை கட்டி பிடிச்சிட்டு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், சாமி என்னை வர சொன்னீங்க, பேசுகிறேன், ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் பாட்டுக்கு மரத்தை கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க, உட்கார் உட்கார் வரேன் அப்படின்ட்டு. 1/2 மணி நேரம் போச்சு, 1 மணி நேரம் போச்சு. அப்புறம் என்ன சாமி விளையாடுறீங்களா, ஏதாவது சொல்லுங்கள், என்னமோ மரத்தை கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. இல்லை இந்த மரம் என்னை விட மாட்டேங்குதுப்பா அப்படின்னு. நீங்கள் உங்களை மாதிரியே அவரும் அந்த பையனும் சிரிச்சா, நீங்கள் பெரிய ஞானின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன், மரம் எப்போவாவது உங்களை பிடிக்குமா? உடனே கையை இது பண்ணிட்டு தட்டிட்டு, அதே மாதிரி இந்த சம்சார வாழ்க்கை ஒன்றை பிடிக்கலை, நீ தான் பிடிச்சிட்ருக்க, உனக்கு உண்மையான வைராக்கியம் வந்தால் நீ விட்டுடுவ. அப்போ நீ குடும்பத்திலே இருந்தாலும் அது ஒட்டாது. பத்மபத்திரம் இவாம்பசா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். நம்முடைய மகான்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ராமகிருஷ்ணர் சம்சாரி தான். சம்சாரினாக்கா கல்யாணம் பண்ணவர் தான், ஆனால் சம்சாரத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் நாயன்மார்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆழ்வார்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் கல்யாணம் பண்ணவங்க தான். அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இருந்தது, எல்லார்ட்டையும் பிரியமாக இருந்தார். ஆனால் சம்சாரத்தில் அவர் இருந்தார், அவர் மனசுக்குள்ளே சம்சாரம் இல்லை. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, தண்ணியில் படகு இருக்கலாம் சேஃப், படகுல தண்ணி இருந்தால் படகு கீழே நாம் மேலே. ஸோ அது உள்ளவர், அதை தான் நம்மாழ்வார் சொல்கிறார், அற்றது பற்று எனில் உற்றது வீடு. அந்த பற்று விட்டு போச்சுன்னா தட் இஸ் கால்ட் டிட்டாச்மெண்ட். இந்த பிறவிக்கு இந்த மனிதர்களோட எனக்கு தொடர்பு. இப்போ சார் இருக்காங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, போன ஜென்மாவில் எங்கே இருந்தீங்க? யாரும் உங்கள் மனைவியாக கணவன், அதுவும் தெரியாது இல்லையா, ஆணா பெண்ணா தெரியாது, மனித உடம்பா வேற உடம்பா அதுவும் தெரியாது. இதெல்லாம் சும்மா நாம் 7 ஜென்மத்துக்கு அப்படி இப்படி, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இல்லை, இந்த ஜென்மாவிலே 10 வயசில் நடந்ததே நம்ம மறந்து போகுது. நேற்று என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள், யோசனை பண்ணுறோம் பாருங்கள். ஆமாம், என்ன சாப்பிட்டோம்? இவ்வளோ சீக்கிரம் மறந்து போகிற உலகத்தில் 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வரோம் அப்படின்னாக்கா நம்புகிற மாதிரி இருக்கா? இல்லை, அப்படி நம்பியத்தான் ஏதாவது ஆக போகுதா? நம்ம ஒரு ஜோக் படித்தேன், ஒரு ஹஸ்பண்டு சொல்கிறார் மனைவி கிட்ட, அந்த ஜோசியக்காரங்கிட்ட கையை காட்டினேன், 7 ஜென்மத்துக்கும் நீ நானும் புருஷன் பொஞ்சாதியாக இருப்போம்னு சொன்னார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அந்த மனைவி அழுத்து போய், அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டிங்களா? நாம் நினச்சிட்ருப்பேன் நல்ல ஒய்ஃபு நமக்கு ஏற்றவளாக இருக்கா, இவளே வந்தால் நல்லதுன்னு. அவளுக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன தெரியும்? இல்லை, இன்னொரு இடத்துல இந்த மாதிரி லெக்சரில் பேசுகிறப்ப, அடுத்த பிறவிலையும் இதே வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க அப்படின்னாக்கா, ஒரே ஒரு அம்மா மட்டும் கை தூக்குனாங்க.
இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க, அவர் விரும்புகிறாரா கேளுங்க அப்படின்னு. வி டோன்ட் நோ. அதை தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஒன்றும் பலன் கிடையாது. இப்படியே வந்து போகிறது தான் வாழ்க்கையா? அதுக்காக தான் பெரியவங்க சொல்கிறாங்க, இந்த கடந்து போகிற பாலத்தின் மேல் பற்று வைக்காத, கடந்து போயிடு, அதில் போய் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காத அப்படி சொல்கிறேன். அதுக்காகத்தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஞானி சொல்லுவார், யாரோ ஒருத்தர் போய் கேள்வி கேட்டார், இந்த வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி இருக்குது, தண்ணி எடுத்து குடித்தார். அந்த ஞானி குடிச்சிட்டு சொன்னார், ஐ எம் யூஸிங் திஸ் கப் ஃபார் ட்ரிங்கிங் தி வாட்டர். ஐ எம் யூஸிங் திஸ் பாடி ஃபார் ரியலைசிங் காட் அப்படி சொன்னார். உடம்பு எதுக்கு? அவ தான் சாதனையை பண்ண முடியும். நாம் உடம்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உடம்பு அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த உண்மை நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்கின்ற உண்மை. அதுதான் மார்க்கம். அதுக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த அமுத மொழிகள். அமிர்த பாஷா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர். மரணமில்லா பெருநிலையை கொடுக்கக்கூடியது. இதை மகேந்திரநாத் குப்தர் எழுதியிருக்கிறார். அவர் எப்போ முதல்ல ராமகிருஷ்ணர் பார்த்தார் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர், குருவும் சீடரும். அவர் எழுதுகிறப்பவே தன்னை சீடராகவே நினச்சிக்கிட்டு எழுதுகிறார். February 26, 1782, 1882, February 26. அப்போ தான் முதல் தடவையாக ராமகிருஷ்ணன் போய் பார்க்குறார். முன்னாடியே நான் சொன்னேன், மகேந்திரநாத்துக்கு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள். மனைவிக்கு மனநிலை சரியில்லை. அந்த அம்மா ஒரு தடவை ஏதோ தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கூட சொல்லி பயமுறுத்தி, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அவளை தனியாக விடாத, இங்கே கொண்டு சாரதா கிட்ட விடு அப்படின்னு கூட சொல்லுவார். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட வரும். ஸோ பலவிதமான கவலைகள், பலவிதமான குழப்பங்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்போ இவருடைய காட்சிக்கு வரார். கங்கை கரையில் தக்ஷிணேஸ்வர காளி கோயில், காளி தேவியின் உறைவிடம், வசந்த காலம். இந்த பிப்ரவரி மாதம் வேலுமட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த ஸ்ப்ரிங் சீசன், அந்த பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக வரும். இந்த மெயின் டெம்பிளை சுற்றி அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் அதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கு ஒன்று வந்துருச்சு. பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடாது, பொழுதை கொல்லும் எந்திரம். ஆனால் அது ஒன்றும் சொல்லலை, யூஸ் மீ அப்படி சொல்லலை, நாம் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பொழுதை கொலை பண்ணிகிட்ருக்கோம். வரிசையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. அங்கே அழகை பார்த்து அப்படியே ரசித்து மயங்கி உள்ளே இருக்கிற குருதேவரை மறந்து எல்லாரும் போயிடுவாங்க. இதுதான் வேடிக்கை. உண்மையை பார்க்க மாட்டாங்க. பகட்டுக்கு இல்லை அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ஏக்கம். ஸோ இவர் வசந்த காலம் இதை இவர் எழுதுகிறார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவருக்கு பொயட்டிக்காக எழுதுறதுக்கு நல்லா வரும், நிறைய படித்தவர். அப்புறம் எழுதுகிறார், ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிறந்தநாள் விழா நிறைவுற்று சில நாட்கள் சென்றிருந்தன. February 23 வியாழனன்று அவர் கேசவச்சந்திர சேன், கேப்டன் குக் முதலியவர்களுடன் நீராவி படகில் சென்றிருந்தார். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு நடைபெற்றது இது. இவர் வர்றதுக்கு 3 நாள் முன்னாடி, அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி அவருடைய பிறந்தநாள். ராமகிருஷ்ணருடைய பிறந்தநாள் February 17, 18 ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. அப்போ அதில் கொண்டாடி இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கேசவ் சந்திரசேன் அவர் அடிக்கடி பார்க்க வருவார். பெரிய வேர்ல்ட் ரினவுண்ட் ஸ்பீக்கர் அவர், பிராமோ சமாஜத்தில் பெரிய லீடர். அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய ரைட்டிங்ஸ் படிச்சுட்டு தான் நரேந்திரநாத் இன்னும் நிறைய பேர் ராமகிருஷ்ணன் வந்தாங்க. ஸோ ராமகிருஷ்ணரை பரப்புனதில்
அவருடைய பெருமையை எடுத்து சொன்னதில் கேசவ சந்திரசேனுக்கு நிறைய பங்கு உண்டு. அவரால் தான் நிறைய பேர் இங்கே வந்தாங்க. அவரெல்லாம் பார்த்துட்டு நீராவி படகில் போயிருக்காங்க. இது இப்போ கூட வந்து கங்கையில் நம்ம பார்த்தோம்னாக்க, நானே வேலு மடத்தில் இருந்தப்போ பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டே பார்ட்டி, இல்லை வேறு ஏதாவது பார்ட்டி இருந்தாக்கா மண்டபத்தில் வைக்காமல் அங்கே லான்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும் பெருசாக, அதில் வச்சுப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். காசு கொஞ்சம் அதிகம் செலவாகும். அவங்க இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருவாங்க. சீரியல் லைட்டு அது இதுன்னு போட்டு மாலையெல்லாம் போட்டு இங்கே இருந்து அந்த கப்பல் மாதிரி இருக்கும் பெருசாக, கங்கையில் அப்படியே போகும். அங்கேருந்து இங்கே 2 hours 3 hours எடுத்துப்பாங்க. அங்கே வந்து அந்த பாட்டு கிட்டு கூத்து எல்லாம் நடக்கும் உள்ளே. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலிப்ரேஷன். அந்த மாதிரி இவங்க போயிருக்காங்க. இங்கே வந்து செலிப்ரேஷன் கிடையாது. ராமகிருஷ்ணன் எங்கே போனாலும் ஒரே செலிப்ரேஷன் தான். என்னது, கடவுள் பித்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. கடவுளை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கிறார். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த February 26 அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை மகேந்திரநாத்துக்கு விடுமுறை. ஆகையால் மாலையில் மதியத்துக்கு மேலே நண்பர் சிதுவுடன் வராக நகரில் பல பூந்தோட்டங்களை சுற்றி பார்த்துவிட்டு பிரசன்ன பானர்ஜியின் பூந்தோட்டத்திற்கு சென்றார். சிது அப்படிங்கிற ஒரு தூரத்து ரிலேஷன், ஃப்ரெண்டு மாதிரி. அவர் தான் மகேந்திரநாத்தை அழைச்சிட்டு போகிறார். இது பல பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க, அப்புறம் நாம் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவோம். வந்து காட்டி கொடுத்துட்டு போயிடுவார். வேடிக்கையாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது. சில பேர் வந்து அங்கே தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்களாம், தீட்சை எடுத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு வழி காட்டிட்டு அவங்க எடுக்காமே கூட இருப்பாங்க. அந்த மாதிரி பல பேரை நான் பார்த்துருக்கேன். வேலுமடத்தில் இருந்தப்போ அங்கே ஒரு வாலண்டியர் இருந்தார், துலால் அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கநாதன்ஜிகிட்ட தீட்சை வாங்கினவர். ஸோ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவார். ஒரு நாள் பேசிகிட்டே இருந்தப்போ அவர் சொன்னார், 2 வயசுலேருந்து நான் மடத்துக்கு வரேன் சாமிஜி. பாருங்க, நமக்கு 20 வயசு வரைக்கும் ராமகிருஷ்ணன் யாருன்னே தெரியாது. 2 வயசுலேருந்து எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு எங்கள் மடத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ இருந்தே சாதுக்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். பழகுவேன், டெய்லி கோயிலுக்கு வருவேன், சேவையெல்லாம் பண்ணுவேன், எல்லாம் மட்ட ஆஃபீஸ்லேயே இருந்து வேலையெல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் கல்யாணமும் ஆகிடுச்சு, சாதுக்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 48 வயசு ஆகிடுச்சு. இப்போ தான் தோணுது, அப்போவே நான் மடத்தில் சேர்ந்துருக்கலாமே, ஏன் அந்த தாட்டு வரல. ஆனால் நான் பல பேர் சேர்த்து விட்டுருக்கேன். அவரே சொன்னது, நமக்கு தெரிஞ்ச பசங்க நம்மக்கிட்ட வந்தவங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தாட் வருது, அப்போயும் எனக்கு அது வரல அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தான் குருதேவர் பக்கத்துலேயே இருக்கீங்க, அவரையும் கேளுங்க அப்படி சொல்லிட்டு விட்டேன். இது சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது, why it happens like that. அந்த மாதிரி இவர் சிது அப்படிங்கிற ஃப்ரெண்டு இவர் அழைச்சிட்டு வந்தார். அப்புறம் சிது போயிட்டார். மகேந்திரநாத் பெரிய டிவோட்டி ஆகிட்டார், பெரிய ஞானியே ஆகிட்டார். பிற்காலத்தில் அவருடைய வயசான காலத்தில் ஒரு சாது போய் கேட்குறார், ராமகிருஷ்ணரை பார்த்ததில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? மகேந்திரநாத் ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணெல்லாம் அப்படியே நிலகுத்தி நிற்கும். ஏன்னாக்கா சஞ்சலம் கிடையாது. இந்த குரங்கோட கண்ணை பாருங்கள், நீங்களாம் கவனிச்சிருக்கீங்களா என்னமோ தெரியாது, இங்கே அங்கேன்னு அலைபாஞ்சிட்டே இருக்கும். பிகாஸ் ஃபுல் ஆஃப் சஞ்சலம், ரெஸ்ட்லெஸ்னஸ். மலைப்பாம்பு கண்ணை பாருங்கள், ஒரே இடத்துல பார்த்துட்டு நிற்கும். அந்த பார்வையிலே வந்து ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் அதுக்கு முன்னாடி நாயோ மானோ போனாக்கா ஓடணுங்கிற எண்ணம் கூட மறந்து போயிடுமா, அப்படியே உட்காந்துருமா அந்த கண்ணை பார்த்துட்டு. இதெல்லாம் புக்கில் வர்ற நியூஸ். ஆச்சரியமாக இருக்குது, கடவுளுடைய படைப்பு. ஸோ இவர் மகேந்திரநாத் குப்தர் பார்த்து அப்படியே சீரியஸாக இருப்பார், எப்போ பார்த்தாலும் கண்ணு நிலகுத்தி நிற்கும். இந்த சாது போய் கேட்டார், ராமகிருஷ்ணனை பார்த்ததில் உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்கிறார். ஜலந்த விஸ்வாஸ் அப்படின்னார். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நம்பிக்கை அப்படின்னார். எதில் நம்பிக்கை? கடவுள் நிச்சயம் இருக்கிறார், அவர் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார்
அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கெல்லாம் அந்த நம்பிக்கை வருதா பாருங்க. வருது, நிற்க மாட்டேங்குது. வருது போகுது, வருது போகுது. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாக்கா, என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னாலே அப்போ நம்பிக்கை குறையுதுன்னு அர்த்தம். ஸோ யாரோ ஒருத்தன் மலை மேலே ஏறி போயிட்டுருக்கான் ஈவினிங் டைம். திரும்பி வர்றப்போ இருட்டி, ஒரே இருட்டு, பாதை சரியாக தெரியல. ஓட ஆரம்பித்தான், கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. கால் தடிக்கு கீழே விழுந்து அப்படியே உருண்டு, எங்கேயோ இருக்குது மலை, ஒரே இருட்டு, எங்கே போகிறோம்னே தெரியல. ஏதோ ஒரு கிளை கிடச்சிது, கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். கிளையை பிடிச்சிக்கிட்டு தோங்குறான். கும்மிருட்டு, கடவுளே என்னை கை விட்டுட்டியே, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படி சொன்னான். ஒரு வாய்ஸ் கேட்டுது, குதி, கிளையை விட்டுட்டு குதி. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. எவ்வளோ பள்ளம்னே தெரியல, நீ கடவுளே கிடையாது, நீ சாத்தா, என்னை போய் குதிக்க சொல்கிற, சிச்சி அப்படி சொல்லிட்டு நைட்டு முழுக்க அந்த கிளையை கட்டி பிடிச்சிட்டு, ஏன்னா தூங்குனா விழுந்துருவோம். அதில் பாதாளம் மாதிரி தெரியுது, ஒரே இருட்டு, என்ன ஆகுமோ தெரியாது. அப்படியே அந்த கிளையை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு நைட்டு சரியாக தூங்காமல் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தரை 2 அடி தான் இருக்குது. அட பாவி, உண்மையிலேயே நீ கடவுள் தான், நான் தான் முட்டாளாக இருந்துட்டேன் அப்படின்னு ஒரு கதை. ஸோ நம்பிக்கை, சாரதாதேவி சொல்லுவாங்க, தட் இஸ் த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை இவர் சொல்கிறார், அசைக்க முடியாத நம்பிக்கை ராமகிருஷ்ணர் பார்த்ததில் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற. அந்த மாதிரி மகேந்திரநாத். ஸோ இந்த சிதுவுடன் வராக நகரில் இருக்கிற பல பூந்தோட்டங்களை ஏன் பார்க்குறாங்கன்னாக்கா, மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள்லாம் பீச்சுக்கு போகிறீங்க, பார்க்குக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, எதுக்கு? பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு. சில சமயம் அங்கே போனதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாகிடும் இல்லையா? சினிமாவுக்கு போகலாம் சொல்லி 2 பேரும் சேர்ந்து போயிருப்பீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே வந்துட்டு, அப்புறம் சினிமாவும் பார்க்காம நம்ம சினிமாவை பார்த்துட்டு திரும்பி வரப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வருவோம். ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் ஒரு சேஞ்ச் வேணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி சமைக்க வேண்டாம், நைட்டு அந்த பொண்ணை போக சொல்லிவிடு, மெய்டு சர்வெண்ட், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் சொல்லி, இவருக்கு ஒரு 75 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு வச்சுக்கலாம். போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி காரில் ஏறி போகிறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்தவுடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஸ்டாப், வாட் ஹேப்பன்? ஐ லெஃப்ட் மை பேக் தேர், பேக்கை அங்கேயே விட்டுட்டேன் அப்படி சொன்ன உடனே டிரைவர் டர்ன் த கார். அந்த பெரியவர் திட்டிக்கிட்டே வர்றார் இந்த அம்மாவை, உனக்கு எப்போ இந்த மாதிரி தான், மறதி தான், பெட்ரோல் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, உன்னை கட்டிக்கிட்டதுன்னு எனக்கு இதே தொந்தரவு அப்படி சொல்லி இப்போது 25 வயசில் நடந்த தப்பு இப்போ சுற்றி காட்டுற இதே மிஸ்டேக் எப்போ பார்த்தாலும், ஒரு நாள் கூட நீ ஒரு வேலையும் சரியாக செஞ்சதில்லை அப்படி இப்படி சொல்லிவிட்டு கடைசியில் ஹோட்டல் வந்துருச்சு. அந்த அம்மா இறங்கி போகிறப்போ இந்த பெரியவர் சொன்னார், ஜஸ்ட் சி மை ஸ்டிக் ஆல்சோ மே பி தேர், கொண்டு வராங்க. இப்போ 2 பேர் மூடும் கெட்டு போய் ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், கொஞ்சம் சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு நினச்சா அங்கேயும் போய் சண்டை. இந்த மாதிரி பலவிதமான ஒரு இது. ஸோ வெளி உலகத்தை பார்த்து நாம் பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு நினச்சா, ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு எலும்பு உடஞ்சி போனதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் எய்டு தேவை தான் இல்லையா? டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் தான் வேணும். பட் தட் இஸ் நாட் தி ஹோல் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் போகணும். ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு, டிஞ்சர் போட்டாச்சு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாக்கா வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி வெளி உலகத்தை பார்த்து நாம் பிரச்சனையை மறக்க கற்றுக்கிட்டோம்னாக்க பிரச்சனையை தீர்க்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை பார்க்கணும். ஸோ இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பூந்தோட்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே இருவரும் உலவி கொண்டிருக்கையில் ஒரு தோட்டத்தில் அப்போ அந்த சித்து சொல்கிறார், கங்கை கரையில் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது,
அங்கே பரமஹம்சர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார், போய் பார்க்கலாமா என்று கேட்டார். இதான் ஃபஸ்ட் டைம் மகேந்திரநாத் கேட்குற பரமஹம்சரை பற்றி. உடன்பட்டார், பார்க்கலாம். எனக்கு அவருக்கு ஹீ நீடட் சம் சொல்யூஷன் பிரச்சனைக்கு. எப்போ நீங்கள் தண்ணி தேடி ஓடுவீங்க? தாகம்னாக்கா கொதிக்கிற தாகமாக இருக்கணும் இல்லை? நல்லா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணியே குடிக்காமல் 4 hours 5 hours இருந்துட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, பாயசத்தை விட டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதுவும் வெயில் காலத்தில் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அமிர்தம்னு பேர் தண்ணிக்கு சமஸ்கிருதத்தில். பயஸ் அப்படின்னா என்னமோ ஒரு பேர் வரும். அமிர்தம் அது குடித்தா தான். பாயசம் குடித்தா கூட சில சமயம் சுகர் ஏறி போயிடும். தண்ணி குடித்தா தான் உயிரோடு இருக்க முடியும். அந்த மாதிரி இவர் தேடிட்டு இருக்கிறார், ஏதாவது ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்குமா என்னுடைய கேள்விக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு. அப்போ தான் இவர் பரமஹம்சர் இருக்கார், போகலாமா அப்படின்னு கேட்டார். உடன்பட்டார். இருவரும் தட்சிணேஸ்வரம் சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அறையை அடைந்தனர். அங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ணன் முகத்தில் புன்முறுவல் தவழ ஒரு கட்டிலின் மீது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். இந்த புன்முறுவல் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கையை படித்தா தெரியும். ராமகிருஷ்ணருக்கு அந்த தட்சிணேஸ்வர தோட்டத்தில் ஒரு நாள் சீதாதேவியோட காட்சி கிடச்சிதுன்னு வருது. அந்த அம்மா யாருன்னு நான் இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்ததே இல்லை. இந்த அம்மா நிற்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, தெய்வீகமாக இருக்காங்க. யார் இந்த அம்மா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தப்போ எங்கேயோ மரத்துலேருந்து ஒரு குரங்கு கிடுகிடுன்னு இறங்கி அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு மறுபடியும் ஏறி போச்சு. அப்போ எனக்கு தோணிச்சு, இது சீதா அம்மா அப்படி. அந்த சீதா அப்புறம் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படிம்ப. அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ணனுடைய அந்த ஸ்மைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆச்சு அப்படின்னு எழுதுகிறாங்க அந்த ஆசிரியர். அது சீதையினுடைய புன்முறுவல். சாதாரணமாக சொல்லுவாங்க, பெண்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, பெண்கள் வாய் விட்டு சிரிச்சாக்கா அவ்வளோ நல்லதில்லை அப்படிம்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. புன்முறுவல் பூத்தாக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க இல்லையா? அது ஒருத்தன் சொல்கிறான், என் மனைவி எப்போ பார்த்தாலும் கோவிச்சுக்கிறா அப்படின்னு. அப்படியா? நீ அப்போ ஒன்று சொல்லு, நீ கோவப்பட்டாலும் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லு. போயிட்டான், போய் சொன்னான். 1 week கழிச்சு இப்போ அதிகமாக கோவிச்சுக்கிறா. ஏன்? நான் இதை திருப்பி திருப்பி சொல்லணுமா, அதனால் அதிகமாக கோவிச்சுக்கிறேன். நீ அழகாக இருக்க, நீ அழகாக இருக்குன்னு சொல்லணும். அதை கேட்குறதுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ சீதையினுடைய புன்முறுவல் அவருடைய முகத்தில் இருக்குது அப்படின்னு சாரதானந்த சாமி எழுதுவார். கட்டில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு, கிழக்கு அப்படின்னாக்கா தட்சிணேஸ்வர காளி கோயில் போய் ராமகிருஷ்ணனுடைய ரூமை பார்த்தவங்களுக்கு தெரியும், கங்கை கரை பின்னாடி ஓடிட்டுருக்கோம். கங்கையினுடைய கிழக்கு சைடு தட்சிணேஸ்வர காளி கோயில், மேற்கு பக்கத்தில் பேலூர் மடம். பேலூர் மட்டுக்கு கிழக்கில் கங்கை ஓடுது, தட்சிணேஸ்வர கோயிலுக்கு மேற்கு பக்கம் கங்கை ஓடுது. ஸோ கிழக்கு பக்கம் நோக்கி அமர்ந்து அப்படின்னாக்கா கங்கை பக்கம் முதுகை திருப்பி கொண்டு அப்படின்னு அர்த்தம். இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அறை முழுவதும் பக்தர்கள் தரையில் உட்கார்ந்து அந்த அமுத மொழிகளை ஆழ்ந்த அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். மகேந்திரநாத்தின் முதல் சந்திப்பு அது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பரமஹம்சரை. இவர் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படித்தவர் மகேந்திரநாத். பெரிய ரொம்ப ஸ்டூடியஸ். ரொம்ப புக்ஸ் படித்தா என்ன ஒரு டிஃபெக்ட் அப்படின்னாக்கா நிறைய குழப்பங்கள் வரும். கண்ட புத்தகத்தெல்லாம் படித்தேன். ஆனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு அந்த உண்மையை தேடக்கூடிய ஒரு தாகமும் வரும். என்ன இது இவ்வளோ குழப்புறாங்க, அப்போ எது தான் சத்தியம் அப்படிங்கிற ஒரு ரேஷனல் கொஸ்டின் அப்போ தான் வரும். குழம்பி போயிருக்கிறப்ப தான் நமக்கு ஒரு தெளிவு வேணுங்கிற ஒரு பிரார்த்தனையே வரும். நல்லா கவனித்து பாருங்கள்ல. இப்போ டாக்டர்கிட்ட எப்போ போவீங்க நீங்கள்? நல்லா இருக்கப்போ, டாக்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை பார்க்க வந்தேன் அப்படி சொல்லுவீங்களே. சரி பரவாயில்ல 500 ரூபா கொடுங்கன்னாக்கா நல்லதெல்லாம் போயிடும். என்னமோ ஒருத்தங்க போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் ஒரு பிரச்சனை, என்ன? டெய்லி நைட்டு
என் கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்துட்டு உன்னை கொலை பண்ணிவிடுவேன் மிரட்டுற மாதிரி இருக்குது டாக்டர், பயமாக இருக்குது டாக்டர். ஓ திஸ் இஸ் நத்திங், ஒரு 3 சிட்டிங்கில் சரி பண்ணிடலாம், நாளைக்கு வாங்க என்னுடைய கிளினிக்கு, அண்ட் ஒரு சிட்டிங் வந்து 2000 ரூபா அப்படின்னார் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு. 2000 சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போனவன் தான், ஆளையே காணோம். அப்புறம் 1 மாதம் கழித்து இந்த டாக்டர் வந்து ஏதோ ஒரு மருந்து வாங்க போயிருக்கார். அந்த கடையில் அந்த ஆள் வந்து ஏதோ வாங்குறான். ஹலோ மிஸ்டர் ராமசாமி, நீங்கள் தானே அன்றைக்கி வந்தீங்க, கட்டிலுக்கு கீழே யாரோ வந்து படுத்துட்டு மிரட்டுறாங்கன்னு சொன்னீங்க, வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. இல்லை டாக்டர், அந்த பிரச்சனையை நானே தீர்த்துட்டேன். நீங்கள் எப்படி? இப்போ நான் கீழே படுக்கிறேன், கட்டிலுக்கு மேலே இல்லை, கீழே யாருமே கிடையாது. ஸோ டாக்டர்கிட்ட போனாலே பணத்தை வாங்குவாங்க. பிகாஸ் நம்மகிட்ட வர டாக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் சந்திப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மோமெண்ட். இன்டர்வியூ போகிறப்ப கூட நம்ம டீச்சர் ஒருத்தர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்தார். சொன்னார், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ போனோடனே அங்கே போய் தயங்கி நிற்கக்கூடாதுப்பா. போன உடனே குட் மார்னிங் சார், ஹாப்பி டு மீட் யூ சார் அப்படின்னு ஏதாவது பேசணும், ஸ்மார்ட்டாக காட்டிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓ நல்லா பேசுகிறானே இந்த பையன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வரும் அப்படின்னு நம்ம டீச்சர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துருந்தார். போய் பார்த்தேன். நான் எங்கேயும் இன்டர்வியூ போகலை, பட் கேட்டு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி முதல் சந்திப்புலேயே அவருக்கு வந்து மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. அந்த ரூமோட அட்மாஸ்பியர், ராமகிருஷ்ணனுடைய முகம், அவர் பேசின வார்த்தைகள். அறையின் உள்ளே சென்ற மகேந்திரநாத் பேச்சு இழந்தவராய் வியப்புடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்றார். இவ்வளோ கல்கத்தா, அவெல்லாம் வந்து கல்கத்தா இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கசாமுசான் அந்த வண்டி ஓரதெல்லாம் பார்த்தாக்க ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. ரோடெல்லாம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கும். இன்னும் கூட ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லை. அப்போ வந்து இங்கே உள்ளே வந்து பார்த்தா வெளியில் அவ்வளோ போராட்டம் குழப்பம், இங்கே உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ அமைதி, எதிர்பார்க்காத ஒரு சீனரி. அப்படி பார்த்து கொண்டு நின்றார். புண்ணியத்தலங்கள் அனைத்தும் அந்த அறையில் கூடியிருப்பது போல் அவருக்கு தோன்றியது. எல்லா புண்ணிய நதிகள் எல்லாமே அங்கே இருக்குது. கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, அமர்நாத், கைலாஷ் எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு சில சமயம் வரும். அப்பா, நான் டி நகரில் இருந்தப்போ யாரோ பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5-6 பேர் வந்தாங்க. நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு சும்மா அங்கே வராண்டாவில் நம்ம வெளியில் வந்து ஆசிரமத்துக்கு வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கு முன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு ரோடு இருக்குது. அந்த கார் உள்ளே வந்தது. வந்து கேட்டாங்க, ரஜினிகாந்த் சார் வந்திருக்காரா அப்படின்னு. ரஜினிகாந்த் சார் இங்கேயே வராரு? இல்லை, இங்கே வந்திருக்காரு சொல்லி நியூஸ் வந்தது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ப்ராபப்ளி மயிலாப்பூர் மடத்துக்கு போயிருப்பார், அவங்க தெரியல, இங்கே யாரும் அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படி. ஓ அப்படியா, சாரி சுவாமிஜி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. காரில் ஏறதுக்கு முன்னாடி அந்த ஆள் சொல்கிறான், வா சென்னையில் இப்படி ஒரு அழகான இடமா? அப்போ நான் சொன்னேன், எஸ் இந்த மாதிரி அழகான இடம் இருக்குது, ரஜினி சார் வந்தால் தான் வரணும்னு இல்லை, நாங்கள்லாம் இருக்கோம், வந்து பாருங்கள், அடிக்கடி வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி புண்ணியத்தலங்கள் எல்லாமே இங்கே கூடியிருப்பது போல் அவருக்கு தோன்றுறது. பாருங்கள், சென்னையில் பரபரப்பான சென்னையை பார்த்துட்டு அமைதியான இடத்த பார்த்தா நம்ம சென்னை வாசிகளே ஆச்சரியப்படுறாங்க. இவரும் அந்த மாதிரி தான். சுகதேவரே அங்கே அமர்ந்து கொண்டு எம்பெருமானின் மகிமைகளை கூறுவது போன்றது ஒரு உணர்வு அவர் உள்ளத்தில் எழுந்தது. பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவர் பாகவதத்தை சொன்னார் 7 நாள். அந்த நைமிசாரண்யத்தில் எல்லாரும் முனிவர்கள், ரிஷிகள், பக்தர்கள் எல்லாரும் உட்கார்ந்து கேட்டாங்களாம். அந்த சீன் இவருக்கு ஞாபகம் வருது. ஸ்ரீ சைதன்ய தேவர் புரி க்ஷேத்திரத்தில் ராமானந்தர், ஸ்வரூப் முதலான பக்தர்களோடு சேர்ந்து இறைவனின் திருநாமத்தையும் மகிமைகளையும் மெய்மறந்து பாடி ஆடிக்கொண்டிருப்பது போலவும் அந்த காட்சி அவருக்கு தோன்றியது. இதெல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு பற்றி நிறைய படிச்சிருக்கிறார். எனக்கு அவருடைய வாழ்க்கையெல்லாம் அங்கே தான், அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேசிக்கொண்டிருந்தார். ஹரிநாமத்தையோ, இங்கே தான் அமுதமொழிகள் ஆரம்பிக்குது. ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ ஒரு முறை சொன்ன அளவிலேயே ஒருவனுக்கு மயிர்க்குச்சரியமானால், ஆனந்த கண்ணீர் வழியுமானால், அவன் அதன் பிறகு சந்தியாவந்தனம் முதலியவற்றை செய்ய தேவையில்லை.
அவன் கர்ம தியாகம் செய்யும் தகுதி பெறுகிறான். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் பேரை கேட்டாலே நமக்கு கண்ணிலிருந்து தண்ணி வரணும். இது எப்போ வரும் அப்படின்னாக்க, மனசு எப்போ தூய்மை அடையுதோ அப்போ தான் கடவுள் எனக்கு எவ்வளவு கருணை காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். நாட் பிஃபோர் தட். இப்போ நாம் சும்மா போய் சொல்லுவோம், குருதேவா எவ்வளோ கருணை காட்டுறீங்க, அது சும்மா ஜஸ்ட் உதட்டிலேருந்து வர்றது. உள்ளம் தெளிவாகும் போது அவருடைய கருணை நமக்கே தெரியும். விவேகானந்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்தப்போ ராமகிருஷ்ணன் அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறார். கட்டுக்கடியில் காசு வைக்கிறார், பல விதமான கேள்வி கேட்குறார். ராமகிருஷ்ணனை பார்த்து இந்த காளி காட்சி இதெல்லாம் சும்மா உங்களுடைய ஹாலுசினேஷன், உங்களுடைய கற்பனை, பிரமை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் வாதிட்டவர் பிற்காலத்தில் யாரோ போய் கேட்குறாங்க, ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை நீங்கள் எழுதலாமே அப்படின்னு. பசல்ட் ஆகிட்டார், அப்படியே பின்வாங்கிட்டார். என்ன சொல்கிறார், அதெல்லாம் என்னால் முடியுமா, அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு அப்படியே அவர் சொல்கிறப்பவே கண்ணிலேருந்து தண்ணி வருது அவருக்கு. அப்போ அந்த உண்மை புரியுது. உள்ளம் மேலே போக போக கடவுள், இப்போ நமக்கு கூட கடவுள் எவ்வளவோ அருள் புரிகிறார், நமக்கு புரிகிற மாதிரி நாம் இன்னும் வளரலை. அதுதான் இங்கே சொல்கிறார், மயிர் கூச்சரியமானால் ஆனந்த கண்ணீர் வழியுமானால் அப்போது செயல்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செயல்கள் விட்டு போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார் ராமகிருஷ்ணர். இந்த தென்னை மரத்துலேருந்து அந்த மட்டை, நீங்கள் இந்த பசங்கள்லாம் நீங்கள் கூட போய் அதில் அதை பிடிச்சி தொங்கலாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மட்டை, அப்படியே மரத்தில் ஒட்டிகிட்ருக்கோம். அதே மட்டை கொஞ்ச நாள் கழித்து காஞ்சி போயிடும், எல்லோவாக, அப்புறம் காஞ்சி போய் தானே விழும். அங்கே ஒரு அடையாளம் மட்டும் இருக்கும், அது தானே விழும். அதை போல் இறைபக்தி அதிகமாகிறப்போ நம்முடைய கர்மங்கள் தன்னால் விட்டு போயிடும். இப்போ ஏன் நாம் கர்மங்கள் நிறைய செய்கிறோம், ஏன் வேலை அதிகமாக செய்கிறோம் சொல்லுங்கள்? ஆசைகள் அதிகமாக இருக்க கர்மங்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார், அதை சொல்லாமல் சொல்கிறார், கர்மங்கள் குறைஞ்சி போய்ட்டாக்க ஆசைகள் குறைஞ்சாலே கர்மங்கள் குறைஞ்சி போயிடும். ஆசைகள் குறைய குறைய இறைவனின் காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்கிறார். அந்த நிலை வரும்போது கர்ம தியாகம் செய்யும் தகுதி பெறுகிறான். அப்போ அவனுக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது, அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.